இந்த மாதிரி படத்தை ஓட விட்டா தியேட்டர் ஒரே நாள்ல கிழிஞ்சே போயிடும். இப்படிப்பட்ட டாப் 3 வனிஷிங் பாயிண்ட் அப்படின்ற இந்த படம் பயங்கரமான ஆக்ஷன் மூவி. படத்துல 52 சீன் இருக்கு அப்படின்னா படத்துல 52 சீனுமே ஆக்ஷன் சீக்வன்ஸா தான் வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸை தாண்டி ஏதாவது ஒரு சண்டை வந்தா கூட ஹீரோவே அடிச்சுப்பாரு. அந்த படத்துல வில்லன் வேற யாரும் கிடையாது, ஹீரோவே தான். சைனீஸ் லாங்குவேஜ்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ஹீரோ அப்படின்ற இந்த மூவி 2002 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துல ஃபுல்லாவே ஆக்ஷன் மூவி காட்டி இருக்கனால ஹாலிவுட் சைடுல வேற லெவல்ல ஓடிச்சு. இந்த வேர்ல்ட்லயே ஆக்ஷன் மூவினா இந்த ஹீரோ படத்தை தான் சொல்லுவாங்க. படத்துல ஒரு சின்ன சீன் வச்சிருப்பாங்க, உண்மையா பில்டிங்ல இருந்து தள்ளி விடுற மாதிரி ஒரு சீன். அத கூட ரியாலிட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு அத ரியலாவே பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல இந்த ஹீரோக்கு ஆட்டிட்யூட்னு பேரு. தி டே ஆஃப் தி ஜாக்கல் அப்படின்ற இந்த படம் 1973ல தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் வந்த புதுசுல அந்த அளவுக்குலாம் ஹிட் ஆகல. வேற கண்ட்ரில வார் போனனால இந்த படத்தை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது ஃபுல்லாவே ஆக்ஷன் மூவியா இருக்கனால நிறைய பேரால ஃபைட் பண்ணாம இருக்கவே முடியாது. இந்த படத்துல இவரோட பேர் வந்து ரகடர்னு சொல்லுவாங்க. சப்ஸ்கிரைப்